சத்குரு குரு கடாட்சம். இன்றைய நாள் இனிய நாள், வரும் நாளும் இனிய நாள். அருட்தந்தையின் கருணையால் எல்லோரும் நன்றாக உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பார்த்து கொண்டிருப்பவருக்கும் பார்க்க இருப்பவருக்கும் தந்தையின் கருணையால் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு இந்த ஆன்மீக உணர்வுகள் ஏற்படட்டும், ஆன்மீக உணர்வுகள் ஏற்படட்டும். அதாவது நான் யார் கேள்வி. நான் யார், நான் யார், நான் யார்? நான் பிறந்ததுக்கு காரணம் என்ன? எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கின்றது. எல்லா ஜீவராசிகளும் இறைவனை தேடுவதில்லை. மனிதன் மட்டும் ஏன் இறைவனை தேடுகிறான்? சிங்கம் தேடுவதில்லை, யானை தேடுவதில்லை, பறவைகள் தேடுவதில்லை, மிருகங்கள் தேடுவதில்லை. மனிதன் மட்டும் ஏன் தேடுகிறான்? மனிதனுக்கு மட்டும்தான் நன்மை தீமையும் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கின்றது. நான் யார் என்ற கேள்விக்கு விடை காணக்கூடிய அறிவாற்றலும் அவன் ஒருவனுக்கு தான் இருக்கிறது. மற்றவையெல்லாம் பழக்கத்தின் பேரில் ஏற்படுகிறது. யானையா பழக்கம், கிளியா பழக்கம், சிங்கமா பழக்கம். அது இறைவனை தேடுவதே இல்லை. இறைவனை தேடுவதே இல்லை. நாம் மனிதர்களாக பிறந்ததினுடைய நோக்கமே இறைவனை தேடுவதே. இறைவனை தேடாவிட்டால் என்னையா நடக்கும்? இறைவனை பிறவியிலே இறைவனை தேடுவது சிறப்பு. இறைவனை தேடாவிட்டால் என்ன நடக்கும் என்றால் அக்கேள்விக்கு விடை நீங்களே. உங்களுக்கு இறைவனை தேடும்போது உள்ள ஒரு மனசாந்தி, ஒரு மன நிம்மதி இறைவனை தேடும்போது கிடைக்கும். இறைவனை தேடாத போது மனம் அலைபாய்ந்து கொண்டு ஒரு சாந்த நிலை ஏற்படாது. நம்ம கண்ணு இருக்கிற அது கண்ணாடி போன்றது. நாம் எதிர்க்கு இருக்கிறவருடைய முகத்தை நம்ம கண்ணில் பதிவாகும். அதே மாதிரி கண்ணாடி பார்த்தீங்கன்னாவும் நாம் கண்ணாடி பார்த்தா நம்ம முகம் அதில் பதிவாகும். நாம் இந்த இயற்கையை பார்க்கும்போது இயற்கை அனைத்தும் நம்ம கண்ணில் பதிவாகும். அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குது. அதே மாதிரி நன்மை தீமையும் நம்ம கண்ணுக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறது. நாம் நல்லதை நினைத்தால் நல்ல மனம், ஆரோக்கியமான குணங்கள் ஏற்படுகிறது. ஆகையால் எழுந்தவுடன், நாம் தூங்கி எழுந்தவுடன் ஒரு ஞான முத்திரை பிடித்து கொண்டு ஓம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை சொல்லி, அதாவது தூங்கி எழுந்த உடனே இறைவா உன்னை நான் ஒளி வடிவத்தில் வணங்குகிறேன். நல்லா கையை தேய்த்து கொண்ட இறைவா நான் ஒளி வடிவத்தில் உன்னை வணங்குகிறேன். என்னுள் இருப்பதை, நீ ஒளி வடிவத்தில் என்னுள் இருப்பதை உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி கண்ணில் வச்சுக்கிட்டு இந்த கை ரெண்டையும் நம்ம கண்ணை திறந்து உள்ளங்கையை பார்க்குறது. இது சிறப்பு சிறப்பு சிறப்பு. நீ செய்து கொண்டு வந்தாலே ஒரு சிறப்பு ஆன்மீக உணர்வுகள் ஏற்படும். எந்த நேரமும் இறைவனை நினைத்து கொண்டு இருப்பது என்பது சிறப்பு தான். நாம் உடலில் ஜீவன் இருக்கிறவரில் இறைவனை நினைக்கிறோம். பரமாத்மா போனால் ஜீவாத்மா போயிடும். ஜீவாத்மாவுக்கு ஒளியாக இருக்கிறது பரமாத்மா. எப்போ பரமாத்மா போகுதோ அப்போ அந்த ஜீவன் அதனுடைய ஒளி சக்தியை இழந்து மரணத்தை நோக்கி பயணிக்கிறது. நல்லா கவனிக்கணும். பரமாத்மா உள்ளே இருந்து வெளியேறினால் நம்முடைய ஜீவன் ஒளி இழந்து ஜீவன் பெறுகிறது. பரமாத்மா உள்ளே இருக்கிறவரில் அந்த ஜீவன் ஒளி வடிவத்தில் நமக்கு உஷ்ணத்தை கொடுத்து கொண்டு நாம் உயிர் வாழக்கூடிய சக்தியை அந்த பேரொலியான பிரம்மம் காத்து கொண்டு இருக்கிறது. எல்லா உயிரினங்களுக்கும் இதான் நடந்து கொண்டு இருக்குது. மனிதன் ஒருவன் தான் சிந்திக்க, பேச, ரசிக்க, இசையை ரசிக்க, எல்லாத்தையும் ரசிக்க தெரிந்து கொண்டான். மிருகங்கள் ரசிப்பதில்லை. அவற்றுக்கு துக்கம் இருக்கும். இப்போ யானைக்குட்டி செத்து போனால் துக்கம் இருக்குது. சிங்கக்குட்டி செத்து போனால் தாய்க்கு இருக்குது. ஆனால் அது அழ தெரியல.
வாய்விட்டு அழ தெரியல. மனிதன் ஒருவனுக்கு தான் இதெல்லாம் புரிந்து கொண்டு அழவும் கதறவும் தெரிகிறது. பேரன்பு மிக்க என் சகோதர சகோதரி ஆன்மீக உணர்வாளர்களே, இதை நீங்கள் புரிந்து கொண்டு இருப்பீர்கள். அடுத்த நிலையில் உங்களுடைய ஆன்மீக கேள்விகளை நீங்கள் தொடரலாம். அதாவது நியாயமான ஆன்மீக கேள்விகளை தொடரலாம். அதாவது தியானத்தை பற்றி சில கேள்விகளை தொடரலாம். நேரடியாக வர வேண்டியதில்லை. வாசியோகத்தை பற்றி நான் சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. சரிதாங்களா? வாசியோகத்தை, அதாவது நம்ம பிராணனை தூய்மைப்படுத்துவது தான் வாசி. இப்போ நம்ம பிராணன், அதாவது அந்த பிராணனை உள்முகமாக திருப்புது. இப்போ வெளியே வரக்கூடிய காற்றை அது உள்முகமாக திருப்பி நம்ம உயிர் சக்தியை மாற்றி அதை இறைவனோடு கலக்க செய்வதுதான் மடை மாற்றுதல். வீணாக போக்கின்ற அந்த சிவன் சொத்தாகிய காத்தை, வாசியை, மூக்கு வழியாக போகுது. சிவன் சொத்து அது இருந்தால் தானே நம்ம உயிர் வாழ முடியும். அந்த சிவன் சொத்தை நாம் வெளியிடாமல் அதை மடைமாற்றி உள்முகமாக சென்று இறைவனோடு கலப்பதே வாசியோகம். ஒளி எல்லாமே இறைவனை அடைவதற்குத்தான். கடல், பல நதிகள் ஓடினாலும் கடலை தான் கலக்குது. அதுபோல் நாம் எந்த வகையில் தியானம் செய்தாலும் இறைவனையே அடைகிறோம் என்று சொல்லி இன்றைய நிலையில் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். குரு கடாட்சம். சர்க்குரு.